ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் டாப்பிக்கில் கிளாஸ் நம்பர் 6. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் அ டவர் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் அ பில்டிங் இஸ் 60 டிகிரி அண்ட் ஃப்ரம் டாப் ஆஃப் த பில்டிங் இஸ் 45 டிகிரி. த ஹைட் ஆஃப் த டவர் இஸ் 120 மீட்டர். த ஹைட் ஆஃப் த பில்டிங் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ எடுத்த உடனே டயக்ராம் வரைஞ்சிடலாம். த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் அ டவர் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த பில்டிங். ஓகேங்களா? அப்போ ஒரு டவரோட டாப்பை பில்டிங்கோட பாட்டம்ல இருந்தும் பாக்குறாங்க, பில்டிங்கோட டாப்ல இருந்தும் பாக்குறாங்க. அப்ப எப்படி வரைஞ்சுக்கணும்னா, அப்ப இந்த இடத்துல டவர் தான் பெருசா இருக்கு. ஓகேவா? சோ ஒரு பெரிய டவர் இருக்கு. இந்த பெரிய டவருக்கு பக்கத்துல என்ன இருக்கு? ஒரு பில்டிங் இருக்கு. சரியா? இப்போ இந்த டவரோட டாப்பை நம்ம என்ன பண்ணணும்? பில்டிங்கோட டாப்ல இருந்தும் பார்க்கணும். அதே நேரத்துல பில்டிங்கோட இந்த பாட்டம்ல இருந்தும் பார்க்கணும். சரியா? பாருங்க. The angle of elevation of the top of a tower from the bottom of the building வந்து 60 டிகிரி. நீங்க பாட்டம்ல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு angle of elevation வந்து 60 டிகிரியா. அதே இதை வந்து நீங்க பில்டிங்கோட டாப்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 டிகிரி வருமா. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்க ஒரு லைன். ஓகேவா? ஸோ இது ஒரு இமேஜினரி லைனு. இங்க இருந்து பார்க்கும்போது இங்க நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் தான் எவ்வளோ? 45 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன கொடுத்துட்டாங்க அவங்க? the height of the tower. இந்த டவரோட ஹைட் வந்து 120 மீட்டர்னு சொல்லியாச்சு. ஸோ டோட்டலா இதோட மொத்த ஹைட் எவ்வளோ? 120 மீட்டர். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னது? இந்த பில்டிங்கோட ஹைட் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். புரியுதா? ஸோ பில்டிங்கோட ஹைட் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, சரி, எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகே, இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு எப்பவும் போல ரெண்டு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு, அப்படிதானே? ஸோ இந்த 60 டிகிரி ட்ரையாங்கிள் ஒன்று, இந்த 45 டிகிரி ட்ரையாங்கிள் ஒன்று. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த 60 டிகிரி ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே 60 டிகிரினா இங்கே என்ன வரும்? 30 டிகிரி வரும். அப்போ 30, 60, 90க்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த சைடை வந்து 1 யூனிட்னு வச்சோம் அப்படின்னா, 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த ஹோல் சைடு எவ்வளோ இருக்கும்? √3 யூனிட்ஸ் இருக்கும். இது ஃபுல்லா எவ்வளோ இருக்கும்? √3 யூனிட்ஸ் இருக்கும். ஓகே, இது 1 யூனிட் அப்படின்னா இதுக்கு பேரலா அப்படியே இருக்கக்கூடிய இந்த இருக்கு இல்லையா, இந்த சைடு இந்த டாட்டடா போட்டிருக்கேன் இல்லையா, இதோட லென்த் எனக்கு எவ்வளோ தான் இருக்கும்? 1 யூனிட் தான் இருக்கும். ஸோ இதோட லென்த் எனக்கு எவ்வளோ தான் இருக்கும்? 1 யூனிட் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து என்னது? 45. இந்த ட்ரையாங்கிள் என்னது? 45. இந்த ட்ரையாங்கிள் என்னது? 45 டிகிரி. அப்போ 45, 45, 90 அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த போர்ஷனும் அப்போ என்னவா தான் இருக்கும்? 1 யூனிட் தான் இருக்கும். இந்த போர்ஷன் என்னவா தான் இருக்கும்? 1 யூனிட் தான் இருக்கும். கிளியரா புரியுதா? எனக்கு தேவை என்ன? இந்த ஹைட். அதாவது இதுதான் எனக்கு வேணும். இதுதான் அந்த பில்டிங்கோட ஹைட் இல்லையா? இதுதான் அந்த பில்டிங்கோட ஹைட். இங்க ஹெச்னா இங்க ஹெச் தான். அப்போ இது ஹோலா √3. இது ஃபுல்லா √3. இது மட்டும் எவ்வளோ? 1 யூனிட். இது ஃபுல்லா √3. இது மட்டும் 1 யூனிட். அப்போ எனக்கு இந்த போர்ஷன் என்னவா இருக்கும்? இந்த போர்ஷன் என்னவா இருக்கும்? √3 மைனஸ் 1 யூனிட்டா இருக்கும். இந்த போர்ஷன் என்னவா இருக்கும்? √3 மைனஸ் 1 யூனிட்டா இருக்கும். அப்போ வேலை முடிஞ்சது. ஓகேவா? ஸோ இந்த ஹோல் மொத்த சைடு எவ்வளோ? √3 யூனிட்ஸ். அப்போ இந்த √3 யூனிட்ஸ் தான் நமக்கு எவ்வளவா இருக்கு? 120 மீட்டர்ஸா இருக்கு. அப்போ √3 யூனிட்ஸோட வேல்யூ தான் எனக்கு 120 மீட்டர்னா √3 மைனஸ் 1 யூனிட் எவ்வளோங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணா வேலை முடிஞ்சது. புரியுதா? ஸோ எல்லாத்தையுமே நம்ம எப்படி போடுறோங்கிறத கவனமா பாருங்க. 30 டிகிரி, இது 30 டிகிரினா இங்க 1 யூனிட்னா இது ஃபுல்லா √3 யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ அப்ப இது 1 யூனிட்னா இது 1 யூனிட். அப்ப இந்த ட்ரையாங்கிளுக்கு பார்க்கும்போது 45, 45, 90னா இது 1னா இந்த இடம் 1ஆ இருக்கும். அப்ப இது ஃபுல்லா √3, இது மட்டும் 1 அப்படிங்கிறப்போ இந்த போர்ஷன் எனக்கு என்னவா இருக்கும்? √3 மைனஸ் 1 யூனிட்டா இருக்கும். அப்ப இந்த √3 யூனிட்டோட வேல்யூ தான் எனக்கு 120 மீட்டர்னா √3 மைனஸ் 1 எவ்வளோங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணா போதும். எப்படி கால்குலேட் பண்ண போறோம்னு பாருங்க. அப்ப எனக்கு √3 யூனிட்ஸ் தான் எனக்கு 120னா அப்போ 1 யூனிட் எனக்கு என்னவா இருக்கும்? 120/√3. 1 யூனிட்டோட வேல்யூ எவ்வளோ? 120/√3. அப்போ √3 மைனஸ் 1 யூனிட் வேணும்னா இது கூட என்ன பண்ணிக்கணும்? இன்டூ √3 மைனஸ் 1 போட்டுக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? இந்த 120 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 40 இன்டூ 3ன்னு எழுதிக்கலாமா? அப்போ இந்த √3ஆல இந்த 3யை கேன்சல் பண்ணும்போது என்ன வரும்? 40 √3. அப்போ என்னோட ஆன்சர் என்ன? 40 √3 இன்டூ √3 மைனஸ் 1. 40 √3 இன்டூ √3 மைனஸ் 1. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 40 √3 பிராக்கெட்ல √3 மைனஸ் 1. கிளியரா? இதுல வேற எந்த இதுவுமே நான் பண்ணல. ஜஸ்ட் யூனிட் கன்வர்ஷன் தான். கரெக்டா அதுக்கு ஏத்தாப்புல பார்த்து போட்டு எந்த இடம் உங்களுக்கு தேவையோ அதுக்கான ஆன்சரை ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸை ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. From the top of an upright pole 17.75 meter high, the angle of elevation of the top of an upright tower was 60 degree. If the tower was 57.75 meter tall, how far away from the foot of the pole was the foot of the tower அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஃப்ரம் த டாப் ஆஃப் அன் அப்ரைட் போல், ஒரு போல் இருக்கு, போலோட ஹைட் வந்து 17.75 மீட்டர். அந்த போலோட டாப்ல இருந்து என்ன பண்றாங்க? ஒரு டவரோட டாப்பை பார்க்குறாங்க. அப்போ இதில் டவர் தான் பெருசாக இருக்கு இல்லையா? ஸோ ஒரு பெரிய டவர் ஒன்று இருக்கு. அந்த பெரிய டவர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு போல் ஒன்று இருக்கு. சரியா? இந்த போலோட டாப்ல இருந்து அந்த டவரை பார்க்குறாங்க. போலோட டாப்ல இருந்து
இந்த டவரை பார்க்குறாங்க. சரியா? ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, இந்த போலோட ஹைட் எவ்வளவா 17.75 மீட்டர்னு சொல்லியாச்சு இதோட ஹைட்டு. அதே மாதிரி இந்த டவரோட ஹைட் வந்து எவ்வளோன்னா 57.75 மீட்டர்னு சொல்லிட்டாங்க இதோட மொத்த ஹைட். இந்த டவரோட மொத்த ஹைட் வந்து 57.75 மீட்டர். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இந்த இருக்கா, இங்கே டாப்ல இருந்தானே பார்க்குறாங்க. அப்படி ஒரு டாட் லைன் போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இது வந்து என்னது 60 டிகிரின்னு சொல்லியாச்சு. இது வந்து 60 டிகிரி. அப்போ இந்த இடத்துல பாருங்க, இது 17.75னா அப்போ இது என்னவா தான் இருக்கும் 17.75 தானே இருக்கும். இது மொத்தமா எவ்வளோ 57.75னா அதில் இதில் 17.75 போயிடுச்சுன்னா அப்போ இந்த இடம் மட்டும் எனக்கு எவ்வளோ இருக்கும், இது மட்டும் எவ்வளோ இருக்கும் 40 மீட்டர்ஸ் இருக்கும். இது மட்டும் எனக்கு எவ்வளோ இருக்கும் 40 மீட்டர்ஸ் இருக்கும். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. இந்த டிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிக்கணும். புரியுதா? இந்த டிஸ்டன்ஸ் அதாவது அந்த டவரோட ஃபூட்டு அந்த போலோட ஃபூட்ல இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. டயக்ராம கிளியரா வரைஞ்சிட்டிங்கன்னா வேலை 90% முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடம் எனக்கு 40 மீட்டர்னு தெரியும். இது 17.75 மீட்டர் தெரியும். மொத்தமா 57.75 மீட்டர் தெரியும். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரே ஒரு ட்ரையாங்கிள் தான் இருக்கு. என்னது இங்க 60 டிகிரி இருக்கு. அப்போ இது என்ன ட்ரையாங்கிள் 30 60 90 ட்ரையாங்கிளா? அப்போ இந்த இடத்துல 30 டிகிரி வரும்னா 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இது வந்து எனக்கு 1 யூனிட். சரியா? இது 1 யூனிட்னா அப்போ எனக்கு இந்த சைடு எனக்கு என்னவா இருக்கும் √3 யூனிட்ஸா இருக்கும். இது 1 யூனிட்னா இது எவ்வளோ இருக்கும் √3 யூனிட்ஸ். இது 1 யூனிட்னா இது எவ்வளோ இருக்கும் √3 யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ இது 1 யூனிட்னா எனக்கு √3 யூனிட்ஸ். எனக்கு என்ன தேவை இந்த டிஸ்டன்ஸ் தானே தேவை. அப்போ இதுதான் இங்கே 1 யூனிட் நான் போட்டிருக்கேன்ல அதுதான் இந்த டிஸ்டன்ஸ். அப்போ இந்த √3 யூனிட்ஸ் தான் எனக்கு என்னவா இருக்கு 40 மீட்டர். அப்போ √3 யூனிட்ஸ் தான் எனக்கு 40 மீட்டர் அப்படின்னா 1 யூனிட் என்னன்னு கண்டுபிடிச்சா எனக்கு ஆன்சர் வந்துடும். ஏன்னா 1 யூனிட் தான் இந்த டிஸ்டன்ஸ். அப்போ 1 யூனிட் எனக்கு என்னவா இருக்கும் 40/√3. ஸோ இதான் என்னோட ஆன்சர். 40/√3 ஆப்ஷன்ல இல்லை. இல்லைன்னு என்ன பண்ணா என்ன சொல்லியிருக்கேன் டினாமினேட்டர்ல எப்பவுமே ரூட் வச்சு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இதை கான்ஜுகேட் எடுக்கணும். கான்ஜுகேட் என்ன டினாமினேட்டர்ல ஒரே ஒரு நம்பர் ரூட் இருக்குன்னு இந்த ரூட் போகணும்னு என்ன பண்ணும் √3ஆல மேலையும் கீழே மல்டிப்ளை பண்ணிடுங்க. √3ஆல மேலையும் கீழே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இப்போ மேலே உங்களுக்கு என்ன வந்துடும் 40√3 கீழே √3 × √3 என்ன வந்துடும் 3ன்னு வந்துடும். அப்போ 40/√3னாலும் 40√3/3னாலும் ரெண்டும் சேம் தான். மேலையும் கீழேயும் நான் √3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி மாறிடுச்சு 40√3/3 அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி நமக்கு கரெக்டாக கிடைக்கும். புரியுதா? ஸோ எப்பவுமே இந்த மாதிரி ஃபைனலாக நமக்கு ஆன்சர் போடும்போது இங்கே வந்து ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணி இதை நம்ம ரேஷனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரேஷனலைஸ் ப்ராசஸ் புரிஞ்சுக்கோங்க. கீழே ரூட் வரக்கூடாது எப்போவுமே. அப்போ ரூட் வராமல் இருக்கிறதுக்காக அதை நம்ம மாத்திரம் தான் ரேஷனலைசேஷன் ப்ராசஸ். இதில் ஆல்ரெடி நான் தெளிவாக ஸ்டார்டிங்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ கான்செப்ட் புரிஞ்ச சிம்பிளான கொஸ்டின் தான். சிஜிஎல் டயர் 2ல கேட்ட ஒரு கொஸ்டின் என்ன. இப்போ அடுத்தது பாருங்க, இதுவும் சிஜிஎல் டயர் 2 2023ல கேட்ட கொஸ்டின் தான். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் அன் அப்ரைட் டவர் from the top of a straight pole 24√3 feet high is 60 degree if the base of the pillar was at a distance of 60 feet from the base of the tower what was the height of the tower. அதே டயக்ராம் தான், அப்படி டேட்டா மட்டும் மாத்தி கேட்டிருக்காங்க. என்ன பண்றாங்க the angle of elevation of the top of an upright tower. ஒரு டவரோட டாப் இதான் டவர்னு வச்சுக்கோங்க. இந்த டவரோட டாப்பை பார்க்குறாங்க. ஓகேங்களா? எங்க இருந்து from the top of a straight pole, ஒரு போலோட டாப்ல இருந்து. அப்போ அதே மாதிரி இந்த பக்கம் நமக்கு ஒரு போல் ஒன்று வரைஞ்சுப்போம். சரியா? இந்த போலோட டாப்ல இருந்து இந்த டவரோட டாப்பை பார்க்கணும். சரியா? இந்த இடத்துல ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தான் எவ்வளவா 60 டிகிரியா. இதுல என்ன கொடுத்துட்டாங்க இந்த போலோட ஹைட்டு கொடுத்துருக்காங்க எவ்வளோ 24√3. போலோட ஹைட் 24√3 and the base of the pillar was at a distance of 60 feet from the base of the tower. இது பில்லர். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் போலுன்னு இருக்கு பில்லர்னு இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு இதுல. என்ன அப்படின்னா இந்த இடத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க the angle of elevation of the top of இதுதான் டவர். ஓகே. from the top of a straight pole 24√3 feet height if the base of the pillar was at a distance of 60 feet. இந்த இடத்துல பேஸ் ஆஃப் த பில்லர்னு வரக்கூடாதுன்னா இது போல் பேஸ் ஆஃப் த போல். ஏன்னா போலையும் டவரையும் பத்தி தானே பேசியிருக்கிறாங்க. ஸோ ஒரு சின்ன பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கு. ஸோ இந்த இடத்துல போல் வரணும். பேஸ் ஆஃப் த போல் வந்து டவர்ல இருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கான் 60 மீட்டர் தூரத்தில் இருக்கான். ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 60 டிகிரி. ஓகேவா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க சரி 60 டிகிரி இல்லை 60 மீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 60 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்னது மொத்தமாக இந்த டவரோட ஹைட் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா? டவரோட ஹைட் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரி, எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு பாருங்க. ஸோ இது 60னா அப்போ இதுவும் என்னதான் இருக்கும் இந்த நான் டாட்டடா போட்டிருக்கேன் இதுவும் என்னவா தான் இருக்கும் 60யா தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல எனக்கு பாருங்க
30, 60, 90 ட்ரையாங்கிள். அப்போ 30, 60, 90 ட்ரையாங்கிள்னா 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த சைடு 1 யூனிட் இருந்ததுன்னா சைடு 1 யூனிட், அப்போ 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த சைடு எனக்கு என்னவா இருக்கும்? √3 யூனிட்ஸ் இருக்கும். இந்த சைடு எனக்கு என்னவா இருக்கும்? √3 யூனிட்ஸ் இருக்கும். அப்போ பாருங்க, இந்த 1 யூனிட் தான் நமக்கு என்னவா இருக்குங்க? 60 மீட்டர்னு இருக்கு. 1 யூனிட் தான் எனக்கு 60 மீட்டர். அப்போ 1 யூனிட் தான் எனக்கு 60 மீட்டர்னா அப்போ √3 யூனிட்ஸ் நான் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கும்போது இது எனக்கு என்னவா இருக்கும்? 60 √3 மீட்டரா இருக்குமா? புரியுதா? 1 யூனிட் தான் எனக்கு 60 மீட்டர்னா √3 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கும்போது 60 √3. அப்போ இந்த ஹைட் இருக்கு இல்லையா? இந்த ஹைட் வந்து எனக்கு எவ்வளோ? 60 √3. அதாவது இந்த இந்த லென்த் இந்த லென்த் எனக்கு எவ்வளோ இருக்கு? 60 √3 இருக்கு. அப்போ இது 60 √3. அப்போ எனக்கு மொத்த ஹைட் வேணும்னா இது ஒரு 60 √3. இது எவ்வளோ? இங்கே எவ்வளோ இருக்கு பாருங்க? 24 √3. ஸோ இது ஒரு 24 √3. அப்போ 60 + 24 √3ங்கிறப்போ 60 √3 + 24 √3ங்கிறப்போ நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 84 √3. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. இவ்வளோ சிம்பிளான கொஸ்டின் பாருங்க. டயர் 2ல கேட்டு வச்சிருக்காங்க. புரியுதா? ஸோ வெரி வெரி சிம்பிள். கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு ஜஸ்ட் ட்ரையாங்கிள் இங்கே 30 டிகிரி இருக்கு. அப்போ இது 1 யூனிட்னா இது √3 யூனிட். ஓகேவா? ஸோ 1 யூனிட் தான் எனக்கு 60னா √3 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கும்போது 60 √3 வரும். அப்போ இந்த லென்த் 60 √3, இந்த லென்த் ஒரு 24 √3, இது ரெண்டையும் ஆட் பண்ணா அதுதான் மொத்த டவரோட ஹைட் நமக்கு 84 √3. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A vertical pole and a vertical tower are on the same level of ground in such a way that from the top of a pole, the angle of elevation of the top of a tower is 60 degree. The angle of depression of the bottom of the tower is 30 degree. If the height of the tower is 76 meter, find the height of the pole. அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு வெர்டிக்கல் போல் இருக்கு, ஒரு வெர்டிக்கல் டவர் இருக்கு. சரியா? ஒரு வெர்டிக்கல் போல் இருக்கு, ஒரு வெர்டிக்கல் டவர் இருக்கு. ரெண்டுமே கிரவுண்ட்ல சேம் லெவல்ல இருக்கு. ஓகேவா? சேம் லெவல்லன்னா கிரவுண்ட்ல சேம் லெவல்ல இருக்கு. ரெண்டும் ஒரே ஹைட்னு சொல்லி அவங்க கொடுக்கல. ஓகேவா? In such a way that from the top of the pole, the angle of elevation of the top of the tower. கவனமா புரிஞ்சுக்கோங்க. எங்க இருந்து பாக்குறாங்க? From the top of the pole. போலோட டாப்ல இருந்து டவரோட டாப்பை பாக்குறாங்க. அப்ப angle of elevation. போலோட டாப்ல இருந்து டவரோட டாப்பை பாக்குறாங்க. அப்ப டவர் தான் பெருசு. சரியா? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னது? டவர் தான் பெருசு. இதான் டவர். ஓகேவா? அப்ப இங்க தள்ளி என்ன இருக்கு? ஒரு போல் இருக்கு. அப்போ இந்த போலோட டாப்ல இருந்து என்ன பண்றாங்க? டவரோட டாப்பை பாக்குறாங்க. சரியா? அப்போ இங்க என்ன ஃபார்ம் ஆகுதான்? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃபார்ம் ஆகுதான். இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளவா? 60 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அண்ட் the angle of depression of the bottom of the tower is 30 டிகிரி. அப்ப இதே பொசிஷன்ல இருந்து இந்த டவரோட பாட்டமா பாக்குறாங்க. இந்த டவரோட பாட்டமா பாக்குறாங்க. இந்த டவரோட பாட்டமா பார்க்கும்போது இங்க ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். அப்ப இங்க இருந்து பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எங்க போடுவோம்? இங்கேயும் போடலாம், இங்கேயும் போடலாம். தப்பு இல்லை. புரியுதா? ஸோ இந்த இடத்துலயும் போடலாம். ஏன்னா இங்க இருந்தா பாக்குறாரு அப்சர்வர். இது ஹரிசாண்டல் லைன். இங்கே தான் நமக்கு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ இதை நீங்க 30 டிகிரி போட்டாலும் சரிதான், இந்த இடத்துல 30 டிகிரி போட்டாலும் சரிதான். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் இந்த பக்கமே போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு இப்படி ட்ரையாங்கிள் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இங்கே போட்டிங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் இப்படி வரும். தப்பு கிடையாது. இங்கே போட்டாலும் தப்பு கிடையாது, இங்கே போட்டாலும் தப்பு கிடையாது. எந்த பக்கம் போட்டாலும் தப்பு கிடையாது. எனக்கு இந்த டயக்ராம் எப்படி இருக்கிறதுனால நான் இந்த பக்கம் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளோ? 30 டிகிரி. இங்கே 30 டிகிரினா இங்கே என்ன தான் இருக்கும்? 30 டிகிரி தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்லேயே கிளாஸஸ்லாம் பார்த்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல வந்து ஹைட் ஆஃப் த டவர். இந்த டவரோட ஹைட் வந்து எவ்வளவா? 76 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டவரோட ஹைட் வந்து 76 மீட்டர். ஓகேவா? இந்த ஆரை மட்டும் கொஞ்சம் கிளியரா போட்டுக்கிறேன். ஸோ 76 மீட்டர், 76 மீட்டர். ஓகேவா? அடுத்தது என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த போல். இந்த போலோட ஹைட். ஸோ இந்த போலோட ஹைட் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். போலோட ஹைட் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். சரி, எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கிளியரா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த கீழே இருக்குல்ல, என் மவுஸ் பாயிண்டரை பாருங்க. இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த 30 டிகிரி ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த கீழே இருக்கக்கூடிய 30 டிகிரி ட்ரையாங்கிள்னு பார்க்கும்போது இது தலைகீழ தான் இருக்கு. சரியா? இந்த 30 டிகிரி ட்ரையாங்கிள் வந்து எப்படி இருக்கு? தலைகீழ இருக்கு. ஸோ இது 30 டிகிரி. அப்ப இது என்னவா இருக்கும்? 60 டிகிரி. இது 30 டிகிரி, இது எவ்வளோ? 60 டிகிரி. அப்ப 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இதா இருக்கு இல்லையா? கலர் மாத்தி போடுறேன். அதான் ஐடென்டிஃபிகேஷன் கரெக்டா இருக்கும். இந்த 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த சைடோட லென்த் வந்து 1 யூனிட் இருந்ததுன்னா, சரியா? ஸோ இது வந்து நமக்கு 1 யூனிட் இருந்தா, இது 1 யூனிட் இருந்தா, இது 30னா அப்ப இங்க என்ன வரும்? 60. அப்ப எனக்கு இது என்னவா இருக்கும்? √3 யூனிட்ஸ் இருக்கும். கரெக்டா? இது வந்து நமக்கு எவ்வளவா இருக்கும்? √3 யூனிட்ஸ் இருக்கும். புரியுதா? ஸோ இது 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இது 1 யூனிட்னா 60 டிகிரிக்கு ஆப்போசிட் இது √3 யூனிட்ஸ் இருக்கும்.
இப்போ மேல இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிளுக்கு வாங்க. இந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்கு? இது 60 டிகிரினா இது 30 டிகிரியா? அப்போ இங்க 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இந்த சைடு இருக்கா? அப்ப இந்த சைடு ஆல்ரெடி நான் √3 போட்டதுனால 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த சைடு எனக்கு என்னவா இருக்கும்? இந்த 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கோ அதோட √3 டைம்ஸ் தானே 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கும். அப்போ இது எனக்கு எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 3 டைம்ஸ் இருக்கும். இது எனக்கு எத்தனை இருக்கும்? 3 யூனிட்ஸ் இருக்கும். புரியுதா? இந்த 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல 1 யூனிட்னா அப்ப இந்த 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இது √3. அப்ப இந்த 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது √3னா இந்த 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது என்னவா இருக்கும்? 3 யூனிட்ஸா இருக்கும். ஆக மொத்தம் பார்க்கும்போது இது ஒரு 3 யூனிட், கீழே ஒரு 1 யூனிட், அப்ப மொத்தமா எவ்வளவு? 4 யூனிட். இந்த 4 யூனிட் தான் எனக்கு எவ்வளோ? 76 மீட்டர். 4 யூனிட் தான் எனக்கு எவ்வளோ? 76 மீட்டர். அப்ப எனக்கு தேவை இந்த ஹைட் தானே. அப்ப இந்த ஹைட்டுங்கிறப்ப இங்க எவ்வளோ இருக்கு? 1 யூனிட் இருக்கு. அப்போ 1 யூனிட் எவ்வளோன்னு பார்த்தா எனக்கான ஆன்சர் கிடைக்கும். அப்ப பாருங்க 4 ஆல கேன்சல் பண்ணும்போது 1 4 4 9 4s are 36. இப்போ answer is 19 meter. Answer is 19 meter option C. Answer is 19 meter option C. ஏன்னா எனக்கு 1 யூனிட் இந்த ஹைட்டும் இங்க இருக்கிற இந்த ஹைட்டும் சேம் தான். ஸோ 4 யூனிட் 76னா 1 யூனிட் எவ்வளோ? 19 மீட்டர். ஸோ வித்தவுட் எனி கன்ஃபியூஷன் இந்த கொஸ்டினை ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு. அடுத்தது இதுல பாருங்க a tower stands 50 meter tall. From its peak the angle of depression of the top and bottom of a nearby building are measured at 30 degree and 45 degree. Determine the approximate height of the building as well as the horizontal distance separating the tower from the building. ஓகேவா? சரி, இது எப்படி எழுதுறதுன்னு சொல்லி பார்ப்போம். a tower stand 50 meter tall. ஒரு பெரிய டவர் இருக்கு. சரியா? ஒரு டவர் இருக்கு. இந்த டவரோட ஹைட் என்ன கொடுத்துட்டாங்க? 50 மீட்டர் ஹைட்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஃப்ரம் இட்ஸ் பீக், இந்த டவரோட பீக்ல இருந்து என்ன பண்றாங்க? த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் டு த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் அ நியர்பை பில்டிங். இப்போ இது பக்கத்துல ஒரு பில்டிங் இருக்கு. பில்டிங் சின்னதா தான் இருக்கு. சரியா? பில்டிங் சின்னதா தான் இருக்கு. எப்படி சொல்றேன்னா இந்த டவரோட டாப்ல இருந்து பில்டிங்கோட டாப்பையும் பாக்குறாங்க, பில்டிங்கோட பாட்டமையும் பாக்குறாங்களா? ரெண்டுக்குமே என்னதான்? ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேல இருந்து பார்க்கும்போது இங்க டாப்பை பாக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்க என்ன பண்றாங்க? இதோட பாட்டமையும் பாக்குறாங்க. ஸோ இதுதான் என்னது? பில்டிங்கோட டாப்பு, இது பில்டிங்கோட பாட்டம் ரெண்டையுமே பார்க்குறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு லைனை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஆனால் இங்கே தான் அப்சர்வர் இருக்கிறாரு. ஓகேவா? ஸோ அப்போ டாப் பார்க்கும்போது, ஓகேவா, டாப் பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 30 டிகிரி. அப்போ இந்த இடத்துல போட்டுக்கலாமா? ஆக்சுவலாக மேல இருந்தா கீழே பார்க்குறாங்க. இங்கேயும் போடலாம், இங்கேயும் போடலாம், தப்பு இல்லை. ஸோ 30 டிகிரி. இங்கே வந்து நமக்கு எவ்வளோ இருக்கு? 60 டிகிரி. ஓகேவா? அதோட பாட்டம் பார்க்கறதுக்கு நமக்கு 60 இல்லை 45 டிகிரி. ஸோ இந்த இடத்துல நமக்கு 45 டிகிரி. டாப் பார்க்கறதுக்கு 30 டிகிரி, பாட்டம் பார்க்கறதுக்கு எவ்வளோ? 45 டிகிரி. இது வரைக்கும் எந்த கன்ஃபியூஷனும் இல்லைல்ல? இது வரைக்கும் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. ஓகே, இப்போ கேள்வி என்ன? டிட்டர்மைன் த அப்ராக்சிமேட் ஹைட் ஆஃப் த பில்டிங். இந்த பில்டிங்கோட ஹைட் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அதே நேரத்தில் இந்த டிஸ்டன்ஸ் என்னங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க 2 விஷயம் கேட்டிருக்காங்க. அப்ராக்சிமேட்டா தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். நமக்கு இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த பெரிய ட்ரையாங்கிள்ல இங்க ஆங்கிள் என்ன இருக்கு? 45 டிகிரி. அப்ப என்ன அர்த்தம்? இது 45 45 90 ட்ரையாங்கிள். 45 45 90 ட்ரையாங்கிள்னா இந்த 45 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த மொத்த சைடு இதோட லென்த் எவ்வளவு இருக்கு? 50. இப்போ இது 50னா இங்க என்ன தான் இருக்கும்? 50 மீட்டர் தான் இருக்கும். ஸோ 45 45னா இந்த சைடும் சேமா தான் இருக்கும். அப்ப இது 50னா இதுவும் 50. அப்ப எனக்கு கண்டிப்பா என்ன தெரிஞ்சிருச்சு? டிஸ்டன்ஸ் 50 தான். அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் டிஸ்டன்ஸ் 50 இருக்கு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. சரி, ஓகே. ஒருவேளை 2 ஆப்ஷன்ல 50 வச்சுட்டாங்கன்னா இப்போ நான் எப்படி ஹைட்டை கண்டுபிடிக்கிறது? ஹைட்டை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் இல்லை. இது 50 மீட்டர் தெரிஞ்சு போச்சு. அப்போ இது ஆட்டோமேட்டிக்கா இது எவ்வளோ இருக்கும்? இதுவும் 50 மீட்டர் தான் இருக்கும். இதுவும் 50 மீட்டர் தான் இருக்கும். இது என்ன ட்ரையாங்கிள்? 30 60 90. கரெக்டா? இது என்ன ட்ரையாங்கிள்? 30 60 90 ட்ரையாங்கிள். அப்ப 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த சைடை நீங்க 1 யூனிட்னு வச்சீங்கன்னா 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த சைடு உங்களுக்கு என்னவா இருக்கும்? √3 யூனிட்ஸ் இருக்கும். அப்ப இந்த √3 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளோ? 50னா 1 யூனிட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சலாமா? √3 யூனிட்ஸோட வேல்யூ தான் 50னா 1 யூனிட் என்னன்னு கண்டுபிடிச்சலாமா? 1 யூனிட்டை கண்டுபிடிச்சு அதை 50ல மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹைட் கிடைச்சிடும். பாருங்க, √3 யூனிட்ஸ் தான் உங்களுக்கு 50 மீட்டர்னா 1 யூனிட் எவ்வளோங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்போ நமக்கு என்ன வரும்? 50/√3. எவ்வளோ வருது? 50/√3. 50/√3. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? இது வந்து எனக்கு 50/√3. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ 50/√3ன்னு இருக்கு. அப்ராக்சிமேட்டா கேட்டதுனால இப்போ இந்த இடத்துல கரெக்டா பாருங்க. கீழே இருக்கிற √3 போறதுக்காக மேலே கீழே √3ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப மேலே என்ன வந்துடும்? 50√3/3ன்னு சொல்லி கிடைச்சிடும். 50√3/3. இப்போ அதை நான் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவேன்னா கிளியரா பாருங்க. √3யோட வேல்யூ என்ன? 1.732. √3யோட வேல்யூ வந்து 1.732. அதை எடுத்து நான் சப்ஸ்டிட் பண்றேன். எனக்கு அப்ராக்சிமேட்டா தான் கேட்டிருக்காங்க.
ஸோ ரூட் த்ரீயோட வேல்யூ வந்து 1.732. அப்போ இந்த இடத்துல 50 இன்ட்டு 1.732 போடும்போது நமக்கு என்ன வரும்னா 86.6 கிடைக்கும் டிவைடட் பை 3 கிடைக்கும். இப்போ இங்கே 3யால் நான் கேன்சல் பண்ணும்போது பாருங்க 2 3s are 6, பேலன்ஸ் 2 8 3s are 24, பேலன்ஸ் 2 பார்ட். அப்போ 28.8 கிடைக்குது. புரியுதா? 28.8 கிடைக்குது. அப்போ 28.8னா இதை நம்ம அப்ராக்சிமேட்டாக என்ன வச்சுக்கலாம், 29 மீட்டர்னு வச்சுக்கலாம். இப்போ நான் கண்டுபிடிச்சது என்னது, 1 யூனிட்னு சொல்லி கண்டுபிடிச்சது என்னது, இந்த இருக்கா, இதுதான் இப்போ எனக்கு எவ்வளோ இருக்குது, 29 மீட்டருங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இந்த போர்ஷன் தான் எனக்கு 29 மீட்டர். அவங்க கேட்டது என்னது, இந்த ஹைட், அதாவது இந்த இடம் வேணும் எனக்கு. இந்த இடம் எவ்வளோ, இது ஃபுல்லாக 50, இந்த ஏரியா இந்த லென்த் 21னா அப்போ இந்த லென்த் எனக்கு என்னவா இருக்கும், 21 மீட்டராக இருக்கும். ஸோ ஹைட் ஈக்குவல் டு 21 மீட்டர். சரியா? ஸோ ஆன்சர் கரெக்டாக மேட்ச் ஆகுதா, 21 மீட்டர் தான் இங்கேயும் இருக்கு. ஸோ ஆன்சர் கரெக்டாக கிடைச்சிருச்சு. ஸோ கவனமாக பண்ணணும், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்களுக்கு டவுட்டா இருக்குதுன்னா 1க்கு 2 முறை 3 முறை திரும்ப திரும்ப பாருங்க. சரியா? செஞ்ச அதே ப்ராசஸ் தான் இங்க பண்ணிட்டு இருக்கேன். நான் வித்தியாசமா எதுவுமே பண்ணல. ஸோ 45 இங்க 50னா இங்க 50. அப்ப இது 50னா இந்த இடம் 50 ஆயிடும். இது 30 60ங்கிறப்போ 30 டிகிரிக்கு ஆப்போசிட் இது 1 யூனிட்னா இது ரூட் 3 யூனிட்ஸ். ரூட் 3 யூனிட் தான் எனக்கு 50னா 1 யூனிட் எவ்வளோன்னு பார்க்கும்போது இதெல்லாம் அப்ராக்சிமேட் பண்ணும்போது இந்த இடத்துல எனக்கு 29 மீட்டர்னு கிடைக்குது. ஸோ அப்போ இது 29 மீட்டர், இது ஃபுல்லா 50 மீட்டர்னா அப்போ இந்த போர்ஷன் மட்டும் எனக்கு 21 மீட்டர். இதுதான் என்னது, அந்த பில்டிங்கோட ஹைட்டாக இருக்க முடியும். ஓகேவா? ஓகே. இதோட இன்னைக்கு கிளாஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் இருக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த கிளாஸ் வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். அதில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸு, கொஞ்சம் ஹை லெவல் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த கிளாஸோட நமக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸும் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட GS Pro ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு முக்கியமாக நம்ம இந்த ஜாமெட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, பர்முடேஷன் அது ரிலேட்டடான கோர்சஸ் எல்லாம் நம்ம அதில் கொடுக்குறோம். ஸோ அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூடியூப்ல எடுக்கக்கூடிய கிளாஸஸ்க்கான அந்த ஃப்ரீ கிளாஸ் நோட்ஸுமே நமக்கு ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. அது கூட நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் RRB அண்ட் SSC ரிலேட்டடாக நிறைய ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நான் அதில் செக்மெண்ட் வைஸாக பிரித்து கொடுத்துருக்கிறேன். அதுவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அடுத்த கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.